மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் 102 மாணவ மாணவிகளுக்கு தலா 3000 அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி திமுக 194வது வட்ட கழக செயலாளர் குங்ஃபு கர்ணா, 194வது மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணா ஆகியோர் ஏற்பாட்டில் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 1102 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை ECR சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு தலா ரூபாய் 3000 என 102 பேருக்கு வழங்கினார். அதேபோல் 950 மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை, கல்வி உபகரணங்கள், ஏழை எளிய 10 நபர்களுக்கு தையல் மிஷின், சாலை ஓர வியாபாரிகள் 40 பேருக்கு குடை ஆகியவற்றை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். இந்நிகழ்வின் போது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற கலைக்கழகத்தின் செயலாளர் பாராட்டுதலுக்குரிய மாஸ்டர் கருணா அவர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வரவேற்புரை மற்றும் முதலீடு என்று சிறப்புரையாற்றி வைத்திருக்கின்ற மதிப்பிற்குரிய இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய இணையர் ஹரிகிருஷ்ணன் அவர்களே, துணைக்கழகத்தின் செயலாளர்கள் மரியாதைக்குரிய அவர்களே, மரியாதைக்குரிய குமார் அவர்களே, வகையிலான நிகழ்ச்சிகளாக நடத்தி இன்றைக்கு தொடர்ந்து பெருமை சேர்த்து வருகிறார். ஒரு வட்டக்கழக செயலாளர் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய துணைவியார் விமலா கர்ணா அவர்கள் ஒரு மாநகராட்சி மன்ற உறுப்பினர் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் சகோதரி விமலா கர்ணா அவர்கள் உரையாற்றியதை நான் பார்த்தேன். இங்கே எப்படி பேசினாரோ அதை விட சிறப்பாக ஒரு கவிஞருக்கு உள்ள ஒரு தனித்துவத்தோடு கவிதை வாசிப்பதை போல் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் மக்கள் பிரச்சனைகளை எடுத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாது இந்த ஆட்சியின் சாதனைகளை மிக சிறப்பாக விவரித்து கூறி அங்கே இருக்கிற அனைத்து மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களின் கரவொலியை பெற்ற அன்பிற்குரிய சகோதரி விமலா கர்ணா அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலும் மிக சிறப்பாக இங்கே பேசியதோடு மட்டுமல்ல இந்த வட்டத்திலும் மிக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு மாநகராட்சி மன்ற உறுப்பினர் எப்படி செயலாற்றிட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கணவர் கர்ணா அவர்கள் ஒரு இயக்கத்தின் கிளைக்கழக செயலாளர் எந்தெந்த வகையில் உழைத்திட வேண்டும், செயல்பட்டிட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நண்பர் கர்ணா அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடத்துகிற எந்த விழாவாக இருந்தாலும் சுமார் 2 பேர் 3 பேர் பயன்படுகிற வகையிலான நிகழ்ச்சிகளாக இல்லாமல் ஆயிரக்கணக்கானவர்கள் பயன்படுகிற நிகழ்ச்சிகளாகவே இதுவரை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நானும் கூட எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சியில் நானும் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வதற்கு காரணம், இவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளின் வாயிலாக பல்லாயிரக்கணக்கானோர் பயன்படுகிறார்களே, அதில் நாமும் நம்முடைய பங்களிப்பாய் ஒரு 10 நிமிடம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு வர வேண்டும் என்கின்ற நிலையில்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். தொடர்ந்து உடனடியாக அறிவாலயம் செல்ல வேண்டிய அந்த அவசியமான பணி இருந்தாலும் கூட நண்பர் கர்ணா அவர்கள் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதை மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியாக கருதுகிறேன். இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளையொட்டி அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபை பள்ளிக்கு இந்த பள்ளியில் படிக்கிற 102 மாணவர்களுக்கு தலா 3000 ரூபாய் என்று ஒரு ரொக்க பரிசை தருகிறார். அது மட்டுமல்ல, ஒரு 950 மாணவர்களுக்கு புத்தக பைகள் வழங்கப்படுகிறது. 11 மகளிருக்கு தையல் இயந்திரங்களும் 40 நடைபாதை வியாபாரிகளுக்கு நிழற்குடைகளும் வழங்கப்படுகிறது. இப்படி ஒரு 1120 பேர் பயன்பெறுகிற வகையிலான ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சியினை இனி நண்பர் கர்ணா அவர்கள் இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
ஒவ்வொரு முறையும் அவர் நடத்துகிற நிகழ்ச்சியில் இதே போன்று பள்ளி மாணவர்கள் பயன்பெறுகிற வகையில் ஏழை எளியவர்கள் சிறு கடைகளை வைத்து இன்றைக்கு நடைபாதைகளில் கடைகளை வைத்திருப்பவர்கள் போன்றவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்குரிய அவர்களுக்கான உபகரணங்களை தொடர்ந்து வழங்குவது என்பது வாடிக்கையாகவே கொண்டிருக்கிறார். அண்மையிலே கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் அவர் நடத்திய ஒரு விழாவுக்கு வந்து அதிசயித்து நின்றார். கடலில் ஒரு படகு போட்டியை நடத்தி இந்த நம்முடைய சென்னை தெற்கு மாவட்டத்தில் இருக்கிற ஊரூர் குப்பம் முதல் புத்தஞ்சி வரையில் ஒரு 13 மீனவ குடியிருப்பு கிராமங்களை ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய அளவிலான படகு போட்டியை நடத்தி படகு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி இந்த பகுதி மக்கள் மீனவ மக்களின் ஒற்றுமையை நிலைநிறுத்திய ஒரு ஆற்றல் மிக்க செயல் வீரர் இனிய நண்பர் கருணா அவர்கள். எனவே அவர் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வது மிகப்பெரிய அளவில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு இன்றைக்கு நாம் 102வது பிறந்த நாள் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். கலைஞர் அவர்கள் நம்மிடையே ஒரு 95 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த தமிழ் சமுதாயம் தடைக்க எந்த அளவுக்கு உழைத்தார் என்பதை நீங்கள் அனைவருக்கும் நன்றாக அறிவீர்கள். இந்த கிழக்கு கடற்கரை சாலையாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற OMR என்று சொல்லக்கூடிய ராஜீவ்காந்தி சாலையாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த சாலைகளின் வளர்ச்சி சோழிங்கநல்லூரின் வளர்ச்சி முழுமைக்குமே உரியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக ஒரு 19 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் முதலமைச்சராக பணியாற்றியவர் என்கின்ற பெருமைக்குரியவர். அதோடு மட்டுமல்ல, இந்திய அளவில் அதிகமான ஆண்டுகள் சட்டமன்றத்திலும் பணியாற்றிய சிறப்புக்குரியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 60 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் தொடர்ந்து உறுப்பினராக இருந்தவர். அதோடு மட்டுமல்ல, அவர் நின்ற தேர்தல்கள் எல்லாம் வென்ற ஒரே தலைவர் இந்திய அளவில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மட்டுமே. 1957 துணித்தலையில் தொடங்கி 62 தஞ்சாவூர், 67 சைதாப்பேட்டை, 71 மீண்டும் சைதாப்பேட்டை, 77 அண்ணா நகர், 80 மீண்டும் அண்ணா நகர், 84 நம்முடைய சட்டமன்ற மேலவை, 89 துறைமுகம், 91 துறைமுகம், 96 சேப்பாக்கம், 2001 சேப்பாக்கம், 2006, 11, 16 ஆகிய 3 தேர்தல்களில் திருவாரூர் என்று சொல்லி இன்றைக்கு அவர் நின்ற தேர்தல்கள் அனைத்திலுமே வென்ற ஒரே தலைவர் இந்திய அளவில் நம்முடைய முத்தமிழறிஞர். அவருக்கு இன்றைக்கு நாம் பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே போல்